ஸோ இந்த ஆடிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை ஏன்னா ஆடிஷனில் செலக்ட் ஆகிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அது தொடக்கத்தில் உங்களுக்கு எப்படி சேலஞ்சிங்காக இருந்தது, அதை எப்படி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டீங்க? மணித்தோழர் அருமையான கேள்வி. இது ரொம்ப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு தப்பான இதாக ஆடிஷனுங்கிறது. என்னென்னா, நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிப்பீங்கிறது தான் மேட்ரு. நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறது நீங்களா அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல போய் கற்பனை பண்ணுறீங்களா, இல்லை அந்த ராஜா அந்த கேரக்டரை எப்படி கற்பனை பண்ணலாம், அந்த உருவத்துக்குள்ளே நீங்கள் பொருத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கேரக்டராக கொஞ்சம் நேரம் இருக்க முடியும். நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து நீங்கள் டைலாக்காக தான் வருமே ஒழிய உணர்வுபூர்வமாக வராது. அந்த ஒரு படப்பிடிப்புக்கு போனீங்கன்னா முதல்ல டைரக்டரை மட்டுமே கவனிங்க, சரியா? அவர் எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு சொல்லி கொடுக்குறாரோ அங்கே நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும்னு அவாய்ட் பண்ணி போகாமல், அங்கே அந்த சுச்சுவேஷனில் கதாநாயகிக்கு சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறாங்க, எப்படி கண்டினியூட்டி ஒரு ஆர்டிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி அவங்களுடைய வேலை வாங்குதல்ல அவங்களுடைய நீங்கள் அங்கே ஒரு ஐப் கொண்டு வர்றது கண்மணி அன்போடு அந்த எழுத்தாளன் கொடுத்துருக்கிற ஒரு வரிகள். அதுக்கும் நம்ம ஒரு அதே மாதிரி இந்த படங்களுக்கும் அந்த படங்களுக்கும் மாறுபட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து என்னென்னா, நம்ம ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பை ரசிச்சுட்டு இருக்கோம், அவங்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஜானரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அது இங்கே கலைக்கு எந்த மொழியும் எந்த பாகுபாடும் கிடையாது. முதல் மொழி ஒன்று காமிச்சா எல்லாமே பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடம் ஸ்பாட்டில் நம்ம உணர்தல் புரிதல் இது எல்லார்ட்டையும் இருந்தது, அந்த இருந்த மொத்த நடிகர்கள்ட்டையும் இருந்தது. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இப்போ அவங்க கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரியே, இப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது ஆச்சா, இல்லை அந்த நடிப்பு அனுபவம் எப்படி இருந்துச்சு அவங்க கூட சேர்ந்து மலையாள படமாக பண்ணும்போது? அங்கே ஒன்று கற்றுக்கிட்டோம் தோழர். எப்படின்னா, நம்ம இங்கே தமிழுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன இது என்னென்னா, இங்கே ஹீரோ பேசிகிட்டு இருந்தா இப்போ தான் அடுத்தடுத்த கட்டங்களை நகர்ந்து போயிட்டுருக்கோம். எனவே வந்திருக்கீங்க, எங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கலாம், அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம். உங்களுக்கும் எல்லாருக்கும் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தொலைநோக்கு பார்வை எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லாரும் வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். என் பேர் சசிகுமார். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் சார் சொன்ன மாதிரி தான், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரல. ஆனால் எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த படத்தில் அந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் அது நல்ல மாபெரும் வெற்றி தான். சொல்லப்போனால் மாபெரும் வெற்றி. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எங்களுக்கு அமைஞ்சதில் இறைவனுக்கும் சரி, அந்த டைரக்டருக்கு, அந்த குழுக்கு எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி கேட்கலாம். அதை எப்படி அவங்க ரீக்ரியேட் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரில. நீங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் வரைக்கும் வந்தீங்கன்னு, அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸில் இருக்கிற அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அது செட்டுன்ற அளவுக்கு தெரியல, அது செட்டு தான். அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணாங்க அப்படின்றத பற்றியும். இல்லை, இதில் நாங்கள் வந்து ப்ராப்பரான ஆடிஷன் பண்ணி தான் நாங்கள் எல்லாம் செலக்ட் ஆனோம். பட் ஒரு வருஷம் ஷூட்டிங்க்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணனுக்கு அவங்களெல்லாம் வந்து நம்ம திரைப்பற்றின ஒரு இதில் வந்து ஆடிஷன் பண்ணாங்க. என்னோட கேரக்டருக்கு லாஸ்ட் பண்ணி வரைக்கும் அதுவும் ஆள் கிடைக்கல மாதிரி இருக்குது. என்னோட லக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. அது ஒரு ஃபோன் இதுலேயே முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டு உண்மையாலுமே நீங்கள் படத்தில் பார்க்கும்போது என்ன வியந்தீங்களோ அதே மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்சிது. உள்ளே போகும்போது நம்ம என்ன தான் சினிமாவில் எவ்வளோ கற்றுக்கிட்டாலுமே ஒரு விஷயம் நம்மளுக்கு பிரமிப்பாங்க, ஐயோ இது உண்மையா அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அந்த செட்டுக்குள்ளே போகணும்னு இருந்தது. அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. செட்டு மாதிரி தெரியல. நம்ம நிறையா படம் பார்த்துருப்போம், செட்டு நமக்கு பார்க்கும்போதே செட்டுடா அப்படின்னு தெரியும். இது ஆக்சுவலாக அப்படி தெரியவே இல்லை எங்களுக்கு. ஒரு பாறைக்கும் ஒரு ஒரிஜினல் பாறைக்கும் செட்டுக்குமே எங்களுக்கு வித்தியாசம் தெரியல, அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அதில் இருக்கிற இப்போ ஒரு பாறையில் உட்காந்துட்டு இருந்தால் அதனுடைய ஷைனிங் எப்படி இருக்கும், மேலே மட்டும் கொஞ்சம், அது கூட தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க செட் ஒர்க்கில். ஒரு பேப்பரை ஒட்டி நம்ம கிழிச்சோம்னா, ஒரு நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நம்ம அந்த கல் மேலெல்லாம் ஒரு பேப்பர் ஒட்டியிருப்பாங்க, நோட்டீஸ் மாதிரி, ஏதாவது சினிமாவோட போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க. அதை கிழிச்சிடுவாங்க, நாளடைவில் அது கிழிச்சிடும், மாடு தின்றோம். அந்த டீட்டெயில்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க. இந்த ரோட்லலாம் ஒரு கல் வச்சுருப்பாங்க தெரியுங்களா, நம்ம டேர்னிங்கில் போகும்போது, இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம் போகும்போது ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க டேர்னிங்லலாம். அந்த மாதிரி ஒரு டேர்னிங்கில் ஒரு செட்டு போட்டிருந்தோம். அந்த செட்டில் இருக்கிற கல் கூட அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்க. இந்த கார்னர்லலாம் கல் உடஞ்சிருக்கும் தெரியுமா,
நம்ம பார்த்துருப்போம். நம்ம அந்த கார்னர்லாம் உடஞ்சிருக்கும். ஏன்னா அந்த புதுசாக இருக்கும்போதே வந்து யாராவது தட்டி உடச்சிருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் கூட அதில் இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த படம் இவ்வளோ பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். சார், அவர் கேட்ட கொஷின் கண்டினியூஷனாக எந்தெந்த போர்ஷன் வந்து ஆக்சுவலாக செட்டு, எந்தெந்த போர்ஷன் வந்து ரியலாக அந்த கேவில் போய் ஷூட் பண்ணாங்க, அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். குகைக்குள்ள அந்த ஸ்ரீநாத் பாசி விழுகிற இடம் தான் செட்டு. அதுக்கு மேலே அந்த ஸ்டெப்பில் அவங்க வந்து உள்ள ஒருத்தர் இறங்கி கேட் வழியாக இறங்குவாங்க. நம்ம அறம் ராமச்சந்திரன் ஒரு இடத்துல இறங்குவார் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் செட்டோட கண்டினியூ. அதுக்கு மேலே எல்லாம் ஒரிஜினல் தான் அது எல்லா இடமுமே. ஸோ அவர் சொன்ன மாதிரி தான் செட்டு வந்து ஆக்சுவலாக வந்து அவர் ஆர்ட் டைரக்டர், அவங்க டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. ஒரு 3 months அந்த செட்டோட ஒர்க் நடந்துச்சு. டெடிகேஷன் ஒர்க்கு. ஒவ்வொரு இதையும் அவங்க ரொம்ப மைனூட்டாக கவனிக்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த படம். ரெண்டாவது அந்த எல்லாருக்கும் அந்த படத்து மேலே ஒரு இம்பேக்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கிறப்பவே நான் டைரக்டர் சொன்னேன், இந்த படம் வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகுது சார், நான் இங்கே ஆக்சுவலாக கூட தானு சார்கிட்ட பேசுங்க பிஸ்னஸ்ஸு, ஏன்னா இந்த படம் ஒரு விஷயம் பண்ணுது. தமிழில் வந்து நம்ம மலையாள படங்கள் வந்ததுன்னா சில நேரங்கள் ஒரு ஷோ போடுவாங்க. அந்த ஒரு ஷோ வந்து 10:30 போடுவாங்க. அது கேரளா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அந்த படம் பற்றி நம்ம அதுக்கப்புறம் யூடியூப் இதெல்லாம் வந்து அது பேசப்பட்டதுனா தான் அந்த படம் பார்க்குறோம். ஸோ இந்த படத்தை நான் அப்போவே சொன்னேன், இது ஏதோ ஒன்று பண்ணுது சார் அப்படின்னு. அப்போ டப்பிங்கில் பார்த்துட்டும் சொன்னேன், சார் இது இங்கே ஏதாவது தமிழில் கொஞ்சம், ஏன்னா தமிழ் போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் வியாபாரமாக பார்க்குறதுல தானு சார் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும். ஸோ நீங்கள் அங்கே பேசுங்க சார்னு. அது கரெக்டாக இந்த மாதிரி, ஏன்னா அங்கே ஒர்க் பார்க்குறப்போ எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த செட்டில் அவங்க காட்டுற அக்கறை, அவங்களுக்குள்ள நடிகர்களுக்குள்ள இருக்கிற ஒரு அக்கறை, ஸோ எல்லாரோடைய உழைப்பும் தான். லாஸ்ட்டில் சாப்பாடு கொடுக்குறவங்க உழைக்கி ஒரு அன்பு, ஒரு சின்ன நடிகர் பெரிய நடிகர்னு இல்லாமல், லாங்குவேஜ் மாறி போகிற நடிகர்னு இல்லாமல், ஸோ அது எல்லாமே சேர்ந்து தான் அந்த படத்தினுடைய வெற்றி. ஹலோ சார், வணக்கம் சார். அது என்னென்னா, அந்த கொடைக்கானலில் வந்து அந்த ஃபாரஸ்ட் குணாப்பாறைக்குள்ள போகிறீங்களா சார், அது ரொம்ப பெர்மிஷன் எப்படி சார் கிடச்சிது? வந்து யாருக்குமே அந்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக சார், இதில் என்னன்னா, சினிமா படம்னா நம்ம இப்போ ஒரு விஜய் சார், அஜித் சார், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நாயகர்கள் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அது அந்த மாதிரி இடங்கள்ல லொக்கேஷன் பர்மிஷன் வாங்குறது. இங்கே அறிமுகம் இல்லாத முகங்கள். ஸோ ஆடியன்ஸ் அங்கே வந்து பார்க்குறவங்க யாருக்குமே இவங்களை பரிச்சயம் இல்லாதவங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல லொக்கேஷனுங்கிறது அங்கே கொடுக்குறவரு கூட இவங்களை யாருன்னு தெரியாமல், அந்த பர்மிஷன் கொடுக்குறவங்க கூட. அப்போ ஸோ அவங்க ஒரு நாள் கொடுத்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு அங்கே டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா, எல்லா படத்துக்குமே எங்கேயுமே பர்மிஷன் ரிஸ்க் தான். பட் அவங்க போய் பேசி அவங்கள சமரசப்படுத்தி வாங்குறதுல தான். அந்த மாதிரி வாங்குறப்ப இவங்களோட தொடர்ச்சியாக ஒர்க்கை பார்க்குறாங்க அங்கே. ஏன்னா ரொம்ப டிசிப்ளினான டீம். சாதாரணமாக ஒரு பேப்பரை கூட நம்ம எடுத்து எங்கேயாவது வீசினோம்னா ப்ரொடியூசர் சௌபின் வரைக்கும் அதை நோட் பண்ணி சொல்லுவார், அது அதுக்கு டஸ்ட்பின் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெனுனிட்டி அவங்கள்ட்ட இருந்தது. ஸோ அதனால அவங்க ஒர்க்கை பார்க்குறப்போ டிபார்ட்மெண்ட்டாக வர்றவங்க கூட அவங்க நீட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கிறப்போ அதனால தான். அதுக்கப்புறம் உங்கள் கேரக்டர் இருக்குல்ல சார், அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான கேரக்டராக இருந்தது பார்க்குறப்ப. அந்த மாதிரி எந்த மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் அந்த இதில்? இது ஒரு தேடுதல் பசி உள்ளவனுக்கு எந்த இது கொடுத்தாலும் அது அதன் மேலே ஒரு அக்கறை வரும். அது உங்களுக்குமே எல்லாருக்குமே உண்டானது தான். இப்போ நீங்கள் எல்லாருக்குமே வந்து எவ்வளவோ பேர் தோழர்கள் இருக்காங்க, எல்லாருமே இந்த இடத்துல வந்து பயணிக்கணும்னு நினைக்கிறதில்ல. உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை அந்த ஆவல் தான். ஸோ அது நமக்கு ஒன்று கொடுக்குறப்போ அது மேலே இவ்வளோ வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இதில் கிடைக்காத ஒன்று கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்தணுங்கிற ஒன்று. ரெண்டாவது நம்ம அதர் லாங்குவேஜுக்குள்ளே போகிறோம், அங்கே வந்து நம்மளுடைய பேரை காப்பாற்றணுங்கிற ஒரு கடமை, அதெல்லாம் சேர்ந்தது தான். ஆக்சுவலி உங்கள் 2 பேர் கேரக்டருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஃபோர்ஸாகவே பண்ணியிருந்தீங்க 2 பேருமே. ஆக்சுவலி அதே மாதிரி சார் சொன்னதான் நான் கேட்க வந்தேன். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தமிழ், இது மலையாளம் லாங்குவேஜ், ஸோ அவங்களோட சேர்ந்து நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து இப்போ அவங்க கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரியே, இப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அப்படி இப்படினால ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது ஆச்சா, இல்லை அந்த நடிப்பு அனுபவம் எப்படி இருந்துச்சு அவங்க கூட சேர்ந்து மலையாள படமாக பண்ணும்போது? அங்கே ஒன்று கற்றுக்கிட்டோம் தோழர். எப்படின்னா, நம்ம இங்கே தமிழுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன இது என்னென்னா, இங்கே ஹீரோ பேசிகிட்டு இருந்தா அந்த கேரக்டர் நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டர் சில பேரை வந்து அவங்களோட ஃப்ரேமுக்கு கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அங்கே அந்த இது இல்லை. அங்கே கதாபாத்திரம் என்னவோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஃபுல் டைட் க்ளோஸ் வச்சா அவன் தான் அந்த ஸ்க்ரீனை பொறுத்தளவுக்கு ஹீரோ. ஸோ அது எல்லா டைமே இருக்குது. அவங்களும் எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க நமக்கு.
அவங்க போய் டைரக்டர்கிட்ட சார் நான் இதை பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட அவங்கவுங்களுக்கான இம்பார்ட்டன்ட் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் அவங்கள்ட்ட அதெல்லாம் ரொம்ப ஜெனுவனாக இருந்தது. உங்களோட நினைப்பு அனுபவம் சார். ஆக்சுவலாக வந்து இது எங்களுக்கு தான் வந்து இது புதுசு, எங்களுக்கு தான் வந்து ஸ்கிரிப்ட்லாம் வந்து முன்னாடி வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஒழிய அவங்க வந்து பக்கா பிளானோட தான் வந்தாங்க. அவங்க எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி யார் யார் என்னென்ன போர்ஷன் என்ன பண்ணணும் என்ன நடிக்கணும் எப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்தாங்க. டைரக்டர் எங்களை கலெக்ஷன் பண்ணுவார் ஒழிய அவங்களுக்கு ஒரு கலெக்ஷன் கூட இல்லை. நம்ம ஏதாவது சின்னதாக ஒரு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் வந்து நம்மகிட்ட வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லுவார். அவங்களுக்கு அது இல்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பிளான் பண்ணி கரெக்டாக அதோடய ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. அதனால் அந்த இதே அங்கே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டோம். இதில் வந்து ஒரு 2 டேக் 3 டேக் எக்ஸ்ட்ரா வாங்கி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னா நம்ம தான் அதுக்கு காரணம். வந்து நம்ம நடிக்க தெரியாமல் அந்த மாதிரி கிடையாது. அவங்க பிளானோட இருந்தாங்க. நமக்கு இது புதுசு. அது இல்லாமல் பாஷை நமக்கு தெரியாது. அவங்க சொல்லி கொடுக்குறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வேளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணாங்க. பக்காவாக வந்து டைரக்டர் பக்கத்தில் வந்து சொல்லுவார் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவார். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த டப் அந்த காம்படிஷன் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் சார். ஸோ இதில் வந்துட்டு ரிஹர்சல் எவ்வளோ நாள் போச்சு சார் உங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷனுக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். ஸோ இந்த ஆடிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை ஏன்னா ஆடிஷனில் செலக்ட் ஆகிறது தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அது தொடக்கத்தில் உங்களுக்கு எப்படி சேலஞ்சிங்காக இருந்தது? அதை எப்படி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டீங்க? மணித்தோழர் அருமையான கேள்வி. இது ரொம்ப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு தப்பான இதாக ஆடிஷனுங்கிறது. என்னென்னா ரிஹர்சல் போங்கன்னு தான் கமல் சார் சொன்னார். ஆக்சுவலாக வந்து ஒருத்தர் கேரக்டர் ஓகே அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு ரிஹர்சல் போங்க. அதே கதாபாத்திரத்துக்கு ஒரு 4 பேரை தேர்வு பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ரிஹர்சல் பண்ணுங்கள். அதில் அவங்கள்ட்ட கோஆப்ரேட் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா அவங்கள ஓகே பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அவங்கள அடுத்த படம் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இந்த ஆடிஷனுங்கிறது என்னென்னா இங்கே ஒருத்தர் இருக்காருங்க, இங்கே பின்னாடி ஒருத்தர் வர்றாருங்க. இது வந்து எவ்வளோ பெரிய கலைஞராலையும் பண்ண முடியாது. அந்தந்த கதாபாத்திரங்கள் 4 பேர் நின்று இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் இங்கேருந்து உங்களை அங்கே கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி அந்த கான்வர்சேஷன் போனாதான் அது ஒரு நல்ல நடிகன் அவனுக்குள்ளே இருக்கிறான்னு வெளியே கொண்டு வர முடியும். அது இங்கே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆடிஷனுக்கு பதிலாக அந்த கதாபாத்திரம் இந்த உருவம் தான் தேவையா, அதுக்கு ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிஹர்சல் கொடுத்து அந்த ரிஹர்சலில் பெட்டர்மெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணலாம். ஆடிஷன் ஒரு ஐடியாவும் எனக்கு தோணல. அப்புறம் என்ன கேட்டீங்க? இது ரிஹர்சல் ப்ராசஸ் எவ்வளோ நாள் போச்சு? இந்த படத்துக்கு ரிஹர்சல் ஒன்றும் கிடையாது, அனுபவம் தான் ரிஹர்சல். ஏன்னா யாருக்குமே வந்து பெருசாக ரிஹர்சல் எல்லாம் கிடையாது. நம்ம இப்போ ஒரு விஷயம் தான், இப்போ நீங்கள் நான் இந்த மாதிரி கூத்துப்பட்டையில் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், இல்லை இந்த மாதிரி பயிற்சி எடுத்திருக்கீங்களா, இந்த பயிற்சி மட்டுமே இல்லை, நீங்கள் அனுபவமாக ஒன்று படிச்சுட்டு வருவீங்களா. இப்போ நான் எந்த படிப்பும் நடிப்பில் போகல, நமக்கு கிடைக்கிறப்ப அதை பயன்படுத்தணுங்கிறது நமக்குள்ள உள்ளுணர்வு நம்மள்ட்ட இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவமாக போனதில் நம்ம அங்கே போனதும் அவங்க கொடுக்குறத நமக்கு ஒரு உள்வாங்குறோம். 2வது உங்களுக்கு கதாபாத்திரம் என்பது ஒரு நாளில் போய் நடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அவங்களுக்கும் உங்கள் மேலே என்னன்னு தெரியாது, நமக்கும் என்ன பண்ணணுங்கிறத இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமேங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தொடர் கதாபாத்திரமாக ஒரு 15 நாள் 20 நாள்னா நீங்கள் 2வது நாள் 3வது நாள் தான் உங்களுக்கு அந்த டைரக்டருக்கும் உங்களுக்குமான பாண்டு ஒர்க் அவுட் ஆகும். முதல் நாள் போனதும் ஒரு காட்சியை சொன்னதுமே அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன ஆப்போசிட்ல இருக்கிற நடிகருக்கும் உங்களுக்குமான உறவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரே நாளில் வந்துடாது. அது உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு 3வது நாள்லயே உங்களுக்கு அந்த கதைக்குள்ள நீங்க ஒரு கேரக்டரா மாறுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ள உங்களுக்கு ஒரு டயலாக் சொல்லலான்னு தோணும். யதார்த்தமா மனிதர்களாக நம்ம என்ன பேசுவோம், சார் இது ஒன்று வைக்கலாமா, இது நல்லா இருக்கும் சார் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்ல தோணும். அப்போ அதை அவங்க ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கும் நமக்கும் அவங்களுக்கு அந்த பழக்கம் பரிச்சயமாகும். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு யாருக்குமே ரிஹர்சல் கிடையாது. எல்லாருமே அண்ணன்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்களுடைய டெடிகேஷன், அவங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தணுங்கிறதுல தான் பண்ணாங்க. இல்லை நீங்கள் ஆடிஷன் பற்றி கேட்டீங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஆடிஷன் வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறது, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கூட சொல்ல முடியாது, குரூப்பில் நிற்கிறதுக்கே ஆடிஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன், நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது என்னென்னா அவங்கள நம்ம மாற்ற முடியாது. நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி ஆடிஷன் வைக்கிறீங்க நம்ம பண்ண முடியாது. பட் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. ஒரு 10 பேரில் ஒரு 20 பேர் ஓடி வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே வச்சுக்கோங்க. ஒரு குரூப்பில் இருக்கோம், நம்ம செலக்ட் பண்ணிட்டாங்க, 20 பேர் ஓடி வராங்கன்னா என்னன்னு தெரியாமல் ஓடி வருவாங்க நிறைய பேர்.
ஆனால் அது என்னவா இருக்குன்னு யூகிச்சு ஒருத்தர் ஓடி வருவான் பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக டைரக்டருக்கு தெரியும். இவன் அந்த கேரக்டராக ஏதோ ஒன்று ஓடி வரான், புரியுதுங்களா? நடந்து வரதா இருந்தால் கூட சரி. அதனால இது சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று நம்ம கிடைக்குது, உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை 100% பண்ணீங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க. அதுக்கான அதை அசால்ட்டாக நினச்சி பண்ணோம்னா கண்டிப்பாக யாருக்கண்டையும் நம்ம தெரிய மாட்டோம். ஓகேங்களா? அதனால தான் நான் ஆடிஷன் வேணான்னு சொல்லலை. நீங்கள் போங்க, பண்ணுங்க. அது ஏதாவது ஒரு பெஸ்ட் யாருக்காவது ஒருத்தருக்கு படும். ஏன்னா ஆடிஷன் பண்ணுற இடத்துல வந்து டைரக்டர் மட்டுமே பார்க்கறது கிடையாது. அங்கே கூட 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. நாளைக்கு அவங்க படம் பண்ணுவாங்க. ஒன்று பண்ணும்போது அங்கே அந்த கேரக்டர் தேவையில்லைனா கூட அந்த பண்ணும்போது நான் இவர் நல்லா பண்ணார், ஏதோ ஒன்று இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு மைண்டில் இருந்ததுன்னா அவர் படம் பண்ணும்போது, இப்போ நான் பண்ண சின்ன சின்ன படமாக இருந்தாலும் எனக்கு நான் போய் ஆடிஷனில் செலக்ட் ஆகணும் இல்லையோ, ஆனால் யாராவது ஒருத்தர் என்னை ரெக்கமெண்ட் பண்ணி தான், ரெக்கமெண்டேஷன்னா இவர் இந்த அண்ணன் நான் பார்த்தேன், அந்த இடம் ஏதோ ஒரு இடத்துல நல்லா பண்ணியிருந்தாரு, இருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் சொல்லி தான் நான் பண்ணியிருக்கிறேன். அதனால் கிடைச்சதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்று வெற்றியில் தரும் உங்களுக்கு. தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்ட ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட ஒரு சீன்னா எது சார்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இல்லை, அதான் சொன்னேனே, நமக்கும் அவங்களுக்கும் எல்லாமே ஒரு இதாகிறப்போ நமக்கு அதுக்கான டைமிங்னு எங்களுக்கு சைட்ல எல்லாம் யார் சைட்ல எந்த ஆர்டிஸ்ட்டுமே மலையாளத்துலேயும் சரி எங்கள் சைட்லேயும் சரி இதில் ஒரு ரிஸ்க் அப்படின்னா டெக்னிக்கலாக வேணால் சில டைம் எடுத்துக்கலாம். பட் நடிப்பாக யாரோடையும் எந்த டைம் எடுத்துக்கலாம். ஹலோ சார், என் பேர் நவீன். டிரெக்ஷன் தான் சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப வருஷமாக நடிச்சு வந்துருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ மஞ்சுவல் பாய்ஸில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. லைக் இவ்வளோ வருஷம் விடாமல் பொறுமையாக போராடி லைக் ஒரு ஹோப்போட ஒரு ஜேர்னி இருக்குல்ல சார், ஜேர்னி, அந்த பேஷன்ஸ், அது எப்படி விடாமல் இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வயசில் இந்த சினிமா கனவு வந்தது? 21 வயசு, ஒரு பக்குவமான வயது. இப்போ எனக்கு 12 வயதில் இந்த திரைப்படங்களை பார்த்து அதனுடைய வசன காட்சிகளை பார்த்து என் தந்தை வந்து இந்த திரைப்படங்களில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர். அவர் எனக்கு இந்த திரைப்படங்கள் சார்ந்து ஒவ்வொரு விஷயமும், அந்த பாடல் வரிகள், அதனுடைய வலிமை, இது விஷயங்கள் அவர் படிக்காத ஒருவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ அதை பார்த்துட்டு இந்த சினிமா ஆர்வம் 12லேயே வந்துருச்சு. ஸோ ஓடி வந்தோம். ஆனால் என்னென்னா சினிமாவில் வந்து நம்பிக்கை, அது பெரிய போராட்டம். நீங்கள் வேற புத்தக காதலும் சினிமா காதலும் மாற்றவே முடியாது. ஒரு புத்தகம் படிக்கிற ஆளுக்கு எங்கே சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ, அது எப்படியாவது ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல எப்படியாவது அந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஒரு ஆவல் இருக்குல்ல, அது சாகிற வரைக்கும் மாற்ற முடியாது. அது மாதிரி நடிப்பு, இந்த சினிமா துறையும் வந்து நம்மளால மாற்ற முடியாது. பட் அதில் பல போராட்டங்கள் கடந்து தான் வரும். நான்லாம் இப்போ 32 வருஷம் கழிச்சு இந்த இது என்னன்னா நம்ம சைட்ல மிஸ்டேக்கா இல்லை அது காலத்தின் தவறான்னு நமக்கு தெரியாது. ஆனா சினிமா கைவிடாது. அதுக்கான நம்மளை சார்ந்தவங்களும் பலிகாடாயிடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ஒரு சினிமாவில் ஆர்வமா இருக்கோம், நமக்கான இண்டிவிஜுவாலிட்டி, நமக்கான ஒரு நேம் நமக்கு எல்லாம் கிடைக்கிறப்போ அவங்க எங்கேயோ தூரமாயிடக்கூடாது. அது அவங்க கூடயும் நம்ம ஒரு அந்யோன்யமான ஒரு உறவுகளோடையே பயணிக்கணும். அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. அது ஒரு நாள் வரும். அந்த மகிழ்ச்சி வர்றக்குள்ளேயும் உங்களுடைய இல்லறம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சிகளை தொலைத்தரக்கூடாதுங்கிறது என்னுடைய பணிவான இது. அதே சமயத்தில் இந்த தேடுதலில் மிகப்பெரிய ஒரு விஷயம்னா நமக்கு கோபங்கள் அதிகமாக வரும். நம் சார்ந்தவர்கள்ட்ட அந்த கோபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம காதலிக்கிறது குடும்பம் இல்லை, உறவுகள் இல்லை, நம்ம மிகப்பெரிய காதல். ஒரு பெண் மேலே காதல் வச்சிருக்கிறப்ப அந்த பொண்ணை தப்பாக பேசினா எப்படி ஒரு ஃபீல் வருமோ, அதை விட நமக்கு இது அதிகமாக வரும் 100 மடங்கு. அப்போ அவங்க எல்லாம் வந்து ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கவங்களே நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்க முடியாத சூழல்கள் வரும். அது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய அன்பினால் தான் வெல்ல முடியும். கண்டிப்பாக ஜெயிப்போம். எல்லாருக்குமே சினிமா யாரையும் கைவிட்டது கிடையாது. ஏன்னா என்னுடைய அனுபவம், ஏன்னா கொஞ்சம் தாமதம் தான் ஆகும். அதனால் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, பெரிய ஆளாக ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, 32 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா என்னோட கனவு தான் மைண்ட் ஓடிட்டு இருந்தது. நான் ஃபிலிம் பண்ண பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிலிமும் பண்ண நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் நம்ம இந்த ஃபிலிம் பண்ணுவோமான்ட்டு. நான் ஒரு சில டைம்லாம் வந்து நான் இன்னும் டைம் எடுக்கட்டோன்னு. பட் நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்களே, என்றைக்குமே சினிமா கைவிட்டுறாதுன்ட்டு. ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு விஷயம் ஆச்சு. என்னன்னா, நான் ஃபிலிம்ஸ் வேணான்ட்டு சொல்லிட்டு போனாலும் தானா என் குரூப் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ப்ரோ நீங்கள் படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து வேற எதனாச்சும் விஷயம் நடந்திருக்கா சார்?
இப்போ நம்ம படம் கண்டிப்பாக கை விட்டுறாதுன்னு இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல சார். ஸோ அது மாதிரி எதனாச்சும் ஒரு விஷயம் இருக்குங்களா உங்களுக்கு? அதான் பிரதர், அது சினிமா கைவிடாதுங்கிறதுக்கு என்னன்னா, நீங்க ஊருக்கு போவீங்க, அப்பா போதுண்டா சாமி சினிமாவை பட்ட பாடு அப்படின்ட்டு நீங்க ஊரை பார்த்து கிளம்பி போவீங்க. அப்பதான் ஒருத்தர் கூப்பிடுவான், மச்சான் ஒருத்தர் போறோம் வர்றியா அப்படிமா. அதுதான் சினிமா. அதாவது என்னன்னா, நம்மளை மிகப்பெரிய இடத்துக்கு விட்டு விட்டு பிடிக்கும். அதை நம்ம எப்படி எதிர்கொள்றோம்னு. அதாவது ஒரு தந்தை வளர்த்துறப்ப எப்படி இருக்கும், அடிப்பாரு திட்டுவாரு எல்லாம் பண்ணுவாரு, ஆனா விட மாட்டாரு பாத்தீங்களா, அதுதான் சினிமா. ஸோ அது விடாது, உங்களை நீங்க எங்க இருந்தீங்கனாலும் அது கொண்டு வந்துடும். எனக்கு ஏகப்பட்ட டைம்ல அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. சினிமா விட்டு திருப்பூருக்கு போனேன், அங்க போய் பனியன் ஃபேக்டரியில் வேலை செஞ்சேன், ஒரு 3 years தான். அதுக்குள்ளேயும் மறுபடியும் அங்க ஒரு மிகப்பெரிய நெசவு தொழிற்சாலை போராட்டம். அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் சென்னைக்கு ஒரு சினிமாவே ஒருத்தர் வர்றாரு, அங்க பார்த்த ஒரு சினிமாக்கு வந்துருந்தாரு. ஸோ அப்ப இங்க வந்து மறுபடியும் ஒரு ஸ்ட்ரகிள். இது விடாது, உங்களை நேசிச்சு. சினிமா வந்து நம்ம 8.5 கோடியோ 9 கோடியோ தமிழ்நாட்டில் இருக்கோம், எல்லாருக்குமே பார்வையாளனா பிடிக்கும். ஆனா இதுக்கு வரணும்னு ஆசைப்படுறது மீறி போனா ஒரு 40,000-50,000 பேருக்குள்ள வரும். அந்த 50,000 பேர்ல நமக்கு ஒண்ணு வந்திருக்குன்னா அது கண்டிப்பா அது நம்மளை நோக்கி பயணப்படும். ஆல் தி பெஸ்ட். ஹாய் சார், என் பேர் அபிராஜ் சிகே. நான் வந்து கேரளாவில் இருந்து தான். நான் ஒரு மலையாளி. நான் அந்த படம் பார்த்தேன், 2 வாட்டி பார்த்தேன். எனக்கு 2 பேரோடையும் பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. இன்னும் மலையாள ஃபிலிமில் உங்களை பார்க்க முடியுமா? ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்காங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம், 100% பார்க்கலாம். பேசியிருக்கிறாங்க, இன்னும் உறுதி ஆகலை, ஆனால் ஆயிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம் மலையாள படத்தில். அண்ணனையும் தான் சேர்த்து சொல்கிறோம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? அபிலாஷ். உண்மையிலே சொல்றேன், இந்த படம் வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. இது வந்து நம்ம நேட்டிவிட்டி சார்ந்தவங்கெல்லாம் அவங்க பண்ணி தான் ஆகணும். அவங்க உரிமை, அவங்க பண்ணதும் அவங்க கடமை. அது இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருடைய வெற்றியாளரையும். ஆனா அங்க எங்களுக்கு மேல அன்பு கொடுத்தாங்க பாருங்க, அது இப்போ ஏதாவது வார்த்தைகள் இல்லை அவங்களுடைய அன்புக்கு. இப்ப நம்ம தமிழ்ல இருக்கவங்க எல்லாம் எனக்கு எப்படியாவது ரத்த சொந்தங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு குரூப்லயும் ஒரு ஊடுருவ ஒரு கனெக்ட் இருக்கு. பட் அவங்களுடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. தயாரிப்பாளர் கண்டிப்பா, ஐயோ நான் எல்லாரையுமே சொல்றேன். ஏன்னா நேத்து இல்லை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவங்கள்ட்ட இருந்து அன்பு பரிமாறிட்டே இருக்காங்க. 2-3 ப்ரொடக்ஷன் கம்பெனில கூட கூப்பிட்டாங்க. டேட்டு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததுனால பண்ண முடியல. உடனே இப்போ திடீர்னு வளர்ந்துட்டான்னு நினச்சிக்குவாங்க. அது ரொம்ப ஐ லவ் கேரளா. தேங்க்யூ சார். என் பேர் ஸ்ரீ. ஆக்சுவலி நீங்கள் தமிழில் நிறைய படம் பண்ணியிருக்கீங்க. இது ரியல் லைஃப் ஸ்டோரியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் தமிழில் பண்ண படத்துக்கும் இப்போ நீங்கள் இந்த படம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அவங்க என்னென்ன வழிகள் பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பாங்க, லைக் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி கொண்டு வரும்போது அதை பற்றி கொஞ்சம் எஸ் மஞ்சுமல் பாய்ஸ்ல அவங்க சில பல விஷயங்களை வந்து என்ன சொல்றது என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியாது, விஷயங்களை மறைச்சிருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், லைக் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, பட் எடிட்டிங்ல கட் ஆயிருக்கும். ஏவந்தோ நானே வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் பண்ணிட்டு இருக்கேன், மாயோனின் அத்தியாயம் சொல்லிட்டு. என்னால் சில விஷயங்களை காட்ட முடியல. ஸோ அது என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனி அட்வைஸ்? உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர், உங்கள் படத்துக்கு வாழ்த்துக்கள். இல்லை கண்டிப்பாக நிறைய அதை காட்ட முடியாது. ஏன்னா இதே வந்து கொஞ்சம் ஓவர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் ஆளுங்க வந்து பண்ணது, தமிழ் ஆர்டிஸ்ட் நிறையா வந்து மலையாளத்துக்காரங்க தப்பாக காட்டுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதான் சொன்னோன்னா இது வந்து ஒரு 10% தான் நம்ம காட்டியிருக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க பேசும்போது, எங்ககிட்டலாம் பேசும்போது சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒரு 10% தான் காட்டிக்கிறீங்க, அந்தளவுக்கு அவங்க வேதனையாக இருப்பாங்க. உண்மையாக நடந்த ஸ்டோரி தானே. நம்ம அவங்க தமிழாளுங்க தப்பாக காட்டணும் அப்படிங்கிறது அவங்களோட மோட்டிவேஷன் கிடையாது. இவ்வளோ கம்மியாக காமிச்சு அவங்களுக்கு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, மலையாளத்துக்காரங்க நம்ம தமிழாக இப்படி தப்பாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடந்துக்குது. லாஸ்ட்டாக வந்து என்னோட போர்ஷனே வந்து என்னன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போது அவங்ககிட்ட அவங்க பாக்கெட்டில் தான் கையை விட்டு காசு எடுத்து இவர்கிட்ட கொடுக்குற மாதிரியான சீன் இருந்தது. புரியுதுங்களா? ஏன்னா இதுக்கு மேலே வேணாம், ஓவர் இதே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு அந்த ஆள் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அவங்க அடிபட்டு கிடந்தா கூட சரி, அவங்களை அனுப்பாமல் அவங்க பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் கை விட்டு எவ்வளோ வச்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டு அதை பிடிங்கி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருந்தது. அதனால அவங்கெல்லாம் எடுத்து அது வந்து அவங்களே சொன்னாங்க, ரியல் மஞ்சுமல் பாய்ஸே சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் அவ்வளோ குடும்ப கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறாங்க, அதனால கம்மியாக தான் காமிச்சிக்கிறாங்க. இப்போ வந்து தமிழுக்கும் மலையாளுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் வருது? ஏன்னா
இப்போ வந்து தமிழ்ல வந்து மலையாளம் மாதிரி சின்ன பட்ஜெட் வச்சு நல்ல படங்கள் எடுக்க மாட்றாங்க. ஆனா அது மலையாளம் பண்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன் நம்மளால எடுக்க முடியல அந்த மாதிரி? டிஃப்ரெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது பிரதர். மொழி மட்டும்தான் டிஃப்ரெண்ட். நடிப்புக்கோ எதுக்குமே டிஃப்ரெண்ட் கிடையாது. இப்போ நம்ம அப்படி பார்க்க போனீங்கன்னா ஜெய்பீம், பார்க்கிங், இப்படி எல்லா படமுமே சின்ன பட்ஜெட் படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்திருக்கு. இந்த படம் ஸ்பெஷலாக நம்ம கமல் சாரும் ஒரு காரணம் இல்லையா? அந்த ஐயா இசைஞானி ஐயா அவர்கள் ஒரு காரணம். டைரக்டர் அவங்களெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்மளுடைய லாங்குவேஜுங்கிற ஒன்று விஷயத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க படம் ஃபுல்லாக ஒரு போர்ஷன் கொண்டு வந்திருந்தாலும் ஒரு ஐப் கொண்டு வர்றது கண்மணி அன்போடு அந்த எழுத்தாளன் கொடுத்துருக்கிற ஒரு வரிகள், அதுக்கும் நம்ம ஒரு அதே மாதிரி இந்த படங்களுக்கும் அந்த படங்களுக்கும் மாறுபட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து என்னென்னா, நம்ம ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப்பை ரசிச்சுட்டு இருக்கோம், அவங்க ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஜானரில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அது ஒரு சிறு மாற்றம் தான். இப்போ நம்ம அடுத்த படங்கள் எல்லாம் நமக்கு தமிழ் சினிமாவில் ஆடியன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் 80கள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்காம காதல், பார்த்து காதல், ஃபோன் காதல் இப்படின்னு எல்லாமே மாறி இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ஆக்ஷன் பிளாக் தான் ரொம்ப ரசித்தாங்க. கைதி, அதுக்கு முன்னாடி வந்த படங்கள், துணிவு, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒரு ஆக்ஷன் பிளாக்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு இருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி மோட்டில் ஆடியன்ஸோட எண்ணங்கள் மாறி இருக்குங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைரக்டர்கள் கதையை மாற்றிடுவாங்க. இதுதானே இயல்பு. ஸோ இப்போ இனிமேல் அந்த நம்ம மனநிலை தெரிஞ்சிருச்சு, மக்களோட மனநிலை. இனிமேல் சரியான படங்கள் வரும். தேங்க்யூ. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோஃப்ரின்னு ஒரு கேரக்டர் வரணும் சார். அது ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஷேடில் நடித்தனால தான் ஸோ அந்த கேரக்டரால் வந்து ரியல் லைஃப்லேயே எந்த படமும் நடிக்க முடியாமல் போச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரோட கேரக்டரும் படத்தில் வந்து ஆர்ஷா காமிக்கிற மாதிரி தான் டேரக்டர் கண்டிப்பாக கதை சொல்லியிருப்பாரு. ஸோ நீங்கள் அது மாதிரி எதனாச்சும் வந்து நம்ம நடித்தா எங்கே நம்ம அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன்ல ஆடியன்ஸ்க்கு நம்ம போய் ரெஜிஸ்டர் ஆகும்னு என்ன நினைச்சீங்களா சார்? என் பாயிண்ட் ஆஃப் சொல்லிடுறேன், அவர் பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்லுவார். இப்போ அந்த அந்த அடிக்கிற இடம் இருக்குல்ல, அந்த அடிக்கிற இடம் வந்து எமோஷ்னலாக என்ன மாதிரி கனெக்ட் ஆகுது சார்ன்னு நான் டைரக்டர் கேட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளே போனதும் யாரை அடிக்கணுங்கன்னாரு. சரி ஓகே சார், சீனா இதுக்கு எதுக்காக அடிக்கிறேன், என்ன சுச்சுவேஷன் கேட்குறப்ப அப்போ அதை சொன்னார். இந்த மாதிரி ஒரு லைவ்ல ஒரிஜினலாக நடந்தப்போ இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ உள்ள வந்து அவங்க அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க மேலே அடி வந்து நம்ம மெதுவாக சினிமா ட்ராமாட்டிக்கல் பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் டைரக்டர், சார் விசாரணை படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி எஃபெக்டில் அடித்தாதான் ஓரளவுக்கு அந்த இடத்தோட சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்டேன். பரவாயில்ல சார், நீங்கள் அப்படியே பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த இடம் எனக்கு கொஞ்சம் பயமும் கூட. எதிரில் இருக்கிற மனிதர்கள்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அவங்கள அந்த மாதிரி ஒரு அடி அடிக்கிறப்ப நான் என்ன அடிச்சு பார்த்துக்கிட்டேன், எவ்வளோ பெயின் தாங்க முடியுது அப்படின்னு அடிச்சு பார்த்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், வேறு கொஞ்சம் உங்களோட இடுப்பு பகுதி இந்த மாதிரி பகுதிகளை மட்டும் கொண்டு வாங்க, வேற இடம் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே பட்டுச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இத்தனைக்கும் அது டம்மி தான், பட் இருந்தாலும் அந்த வலி கொஞ்சம் கடினமானது. அதுவும் போக அவங்க எல்லாமே கலர் வேற, நல்ல சிகப்பு. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் கை, இடுப்பு எல்லா பக்கமும் அந்த ரெட் கோடு இருந்தது. அந்த ஒரு இடம் எனக்கு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் வருத்தம், மனதில் அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையாக உணர்றேன். இல்லை, நீங்கள் கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் அவ்வளோ நெகட்டிவ்லாம் காட்டல. ஏன்னா அது வேற, இது வேற. இது 2 ஹவரில் முடிஞ்சிடும், புரியுதுங்களா? அது ரொம்ப மனசை பாதிக்க ஆரம்பிச்சு, அதனால அப்படி இருக்கலாம். பட் அதனால அவருக்கு அந்த வேற வாய்ப்பு வராமல் இருக்கலாம். எங்களுக்கு அப்படி இல்லை. பட் நான் என்னோட கேரக்டர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லவன் ஆக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் டைரக்டர் நான் ஒரு எப்போ கேட்டேன் அப்படின்னா, அந்த சீன் வந்து கொடைக்கானல் எடுத்தாங்க. அவர் காப்பாற்றி கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அப்போ வந்து என்னோட டைலாக் இருக்கும்போது எனக்கு மனசில் டவுட் இருந்தது. எனக்கு இப்போவும் நான் அப்படியே இருக்கணுமா சார், கொஞ்சம் இறங்கிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அந்த செட்டில் எடுத்தாங்க. ஓகேங்களா? எனக்கு கொடைக்கானலில் வந்து அந்த சீனை எடுக்கும்போது எனக்கு மைண்டில் ஒன்று ஓடிச்சு, நம்ம இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து நெகட்டிவாக காட்டணுமா, கொஞ்சம் சட்டில் ஆகிட்டுமா சார் நான் கேட்டேன். நான் அது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆயிடுங்கண்ணா, ஓகேண்ணா, வேண்டாம் இந்தளவுக்கு அந்த அந்த ரகடாக இருக்குது, அப்படி இருக்க வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் காம் ஆகிடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் அந்த அந்த சீனை நான் காம் ஆனதுனால தான் இந்த மீட்டரை வச்சு தான் நான் அங்கே கேவுக்குள்ளே பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணியிருப்பேன் நான்.
எனக்கு தெரியும் ஒருத்தன் காப்பாத்திட்டாங்க, அப்போ இந்த அளவுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால கேட்டோன்னா அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா நான் ரகுடா நின்றுட்டு ஏய் வாங்கடா அப்படின்னு மிரட்டி இருந்தேன்னா கண்டிப்பா அந்த கேவுக்குள்ள நான் அந்த சேஞ்ச் அவர் காட்டவே முடியாது. எனக்கு அது நல்ல வேலை நான் கேட்கணும்னு தோணுச்சு, அதனால நான் எஸ்கேப் ஆயிட்டேன். அவனோட என்கொயரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வெளியில விசாரிச்சு சார்னு உள்ள போய் ஒரு கான்ஸ்டபிள் சொல்லியிருக்கான், சார் வெளில இந்த மாதிரி குணாக்கு போயிருக்கான். அவனுக்கு என்ன கோவம் வரும்? அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவன் ஒரு பிரச்சனையில அந்த டைம்ல அவனை டிபார்ட்மெண்ட் வந்து வேற இடத்துக்கு தூக்கி மாத்திருப்பாங்க. அவன் அந்த அவன் குழந்தைங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அவன் குழந்தைங்களை கொண்டு போய் நீ எங்க ஸ்கூல்ல சேர்த்துறது என்ன ஏதுன்னு அவனுக்குன்னு சொசைட்டில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. போலீஸ்னா உடனே அவன் தப்பாவே தான் ட்ரீட் பண்றாங்கிறது இதுக்கு மேல ஒரு கருவி. அதுதான் உங்களுக்கு ஜிகிருதண்டால கூட ஒரு வசனம் வச்சிருப்பாரு, அவர்கள் கருவி, அவர்களுக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்க, அதை யாரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறதுன்னு, அவங்க பின்னாடி இவங்க வேலை செய்யறவங்க. ஸோ அவன் அந்த கோவத்துல வந்து உள்ள அது ஒரு தவறான பகுதிக்குள்ள போகக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிருக்குது. அவன் ஒரு தப்பா 4 பேர் சேர்ந்து இவனுங்க இன்னைக்கு சொசைட்டில என்னென்னமோ நடக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றானுங்க, அதை பண்ணிடுறானுங்க, இதை பண்ணிடுறானுங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் தான் வந்து போலீஸ் தாக்குறது. இப்ப அண்ணனோட கேரக்டரே வந்து என்னன்னா, அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கு, சாப்பிட கூட விடல, சாப்பிட்றதுக்குனால நான் உட்கார்றேன், அதுக்குள்ளேயுமே இவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த எமோஷனல்ல தான் அந்த போலீஸ்க்கு. ஏன்னா ஒரு கேஸ்னா பரவாயில்ல, அந்த ஸ்டேஷனுக்கு ஏகப்பட்ட கேஸ் வரும், 1008 பிரச்சனைகள் இருக்கும், ப்ரெஷரு மேலிடத்துல இருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால எல்லா போலீஸுமே தவறுன்னு சொல்லிட முடியாது. உங்க ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ஆக்டிங் டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஒரு புரிதல் தான். ஒரு விஷயத்த டைரக்டர் சொல்லும்போது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு 50% நீங்கள் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கான்ஃபிடென்ட் ஓகேங்களா, அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு தான் கான்ஃபிடென்ட் வரும். ஒரு டிரைவிங் மாதிரி தான், நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஓட்டுற ஸ்பீடு கான்ஃபிடென்ட் வேறு மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு வண்டி எடுத்து நீங்கள் எத்தனையோ தடவை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க, புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு காரை எடுத்துகிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் வீட்டுக்கு மேப் போடுவீங்க, வண்டியில் போகணும், ரைட்டு கட் பண்ணணும், லெஃப்ட் கட் பண்ணணும், 1008 திங்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஆனால் இதே உங்களுக்கு தெரிஞ்ச 2 வீலர் ஓட்டும்போது என்ன பண்ணுவீங்க, ஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க, மைண்டில் ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, வண்டி பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது புரிதலோ எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான். நீங்கள் கார் ஒரு நாள் ஓட்டி 1 hour ஓட்டினீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் நல்லா 12 மணி நேரம் நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், 1 மாதத்தில் உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் வந்துடும். அந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நமக்கு நீங்கள் டெய்லியுமே கற்றுக்கலாம், டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டுற அளவுக்கு வந்துடுவோம், புரியுதுங்களா? அதுலேயும் தப்பு நடக்கும் இல்லையா, பட் அதுக்கு தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணணும். கமல் சார் கூட இப்போ கூட ஒரு சீன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் செட்டுக்கே போகிறாருன்னுலாம் பேசுகிறாங்க, புரியுதுங்களா? அவருக்கே அப்படி இருக்கும்போது நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் டிப்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் நேரத்தை செலவிட்டு வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் போது, ஒரு படப்பிடிப்புக்கு போனீங்கன்னா முதல்ல டைரக்டரை மட்டுமே கவனிங்க, சரியா? அவர் எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு சொல்லி கொடுக்குறாரோ அங்கே நீங்கள் பாட்டுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 4 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு அவாய்ட் பண்ணி போகாமல் அங்கே அந்த சுச்சுவேஷனில் கதாநாயகிக்கு சொல்லி கொடுத்து அவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறாங்க, எப்படி கண்டினியூட்டி ஒரு ஆர்டிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி அவங்களுடைய வேலை வாங்குதல்ல அவங்களுடைய, நீங்கள் அங்கே படப்பிடிப்புக்கு என்ன வேலையாக போகிறீங்களோ அங்கே முழுக்க இயக்குனர் அவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் என்ன சொல்றாரு, மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம மூத்த நடிகர்கள் அதை எப்படி உள்வாங்கி பண்றாங்க, இது எல்லாம் கவனிச்சிங்கன்னா நீங்க முழு நேர நடிகனா மாறிடலாம். என்னுடைய அனுபவம். எனக்கு உங்க 2 பேர்த்தோட கேரக்டரும் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சார். நான் மஞ்சுமல் பாய்ஸ்ல அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னன்னா, லைக் அவங்க ஹெல்ப்னு வந்து கேட்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அவங்களை அடிக்கும்போது ஒரு டார்க்கான கேரக்டரா காமிச்சிருப்பாங்க உங்க 2 பேருமே ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஸ்லோவா கிராஜுவலா அப்படியே ஒரு கிரே ஷேட்ல காமிச்சிருப்பாங்க, நீங்களும் இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. கடைசியில எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே இல்லாம ஒரு நீங்களும் அவங்கள இறங்கி சப்போர்ட் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வெளியே வரும்போது அந்த மனிதர் உணர்ந்துக்குள்ள அந்த பாட்டு வரும்போது சார் எல்லாமே ஒரு பாசிட்டிவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 கேரக்டருமே உள்ள அந்த பாசிட்டிவிட்டி கொண்டு வந்தனால தான் எனக்கு என்னமோ இது ரொம்ப ஹைப்பான மாதிரி இருந்துச்சு சார். அதுக்கு கங்க்ராட்ஸ் சார், சூப்பரா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு டவுட் சார், லைக் ஒரு சீன் அப்ரோச் பண்ணும்போது இருக்கு இல்லைங்க சார், இப்போ முன்னாடி வந்துட்டு ஒரு ஷார்ட்டுக்கு போறீங்கன்னா நீங்களாகட்டும் சோபின் சார் அவருக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கெல்லாம் ஏன்னா ஒரு ஃப்ரேம்குள்ள வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் இருந்துட்டே இருக்காங்க. நீங்க இப்போ போகும்போது சார் ஷார்ட்டுக்கு போகும்போது நீங்க எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றீங்க, உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறீங்க? இப்போ ஷார்ட்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி டயலாக்ஸ் எல்லாம் லைக் மக்கப் பண்ணிட்டா இல்லை வந்துட்டு நீங்க புரிதல்னு சொல்றீங்க, அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்ல முடியுமா சார்? ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த ஷார்ட் அதான் brother, உங்களுக்கு தேடுதல்ல இருந்துட்டே இருக்கீங்கல்ல. இப்போ இவ்வளோ கேள்விகள் நீங்கள் கேட்டது எல்லாமே நான் கவனிக்கிறேன், அதை உள்வாங்கியிருக்கேன். ப்ராப்பராக எப்படி ரெடி ஆகுறீங்க, அது சீன் எவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த மூடு கொண்டு வருது, அது அனுபவம் ஆக ஆக ஒன்று வரும் brother. அது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும், எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அது கவனம் தான். இப்போ நம்ம அங்கே போனது ரிகர்சல்லாம் பெருசாக அண்ணன் சீனுக்கோ யார் சீனுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ரிகர்சல்லாம் ரொம்ப நேரம் போகும்போது, ஏன்னா அங்கே இருக்கிற மூடு அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்லாம் அதான் இன்வால்மெண்ட் எல்லார்ட்டையுமே. இப்போ ஆப்போசிட் கேரக்டர் நீங்கள் அதான் சொன்னேன், இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சௌபின் சார் அவர்லாம் ஒரு லுக் கொடுப்பார். அங்கே அதை கற்றுக்கிறப்போ நம்ம அடுத்த சீன் கொடுத்தாங்கன்னா என்ன எமோஷனலில் பண்ணணுங்கிறத நம்ம உள்வாங்குவோம். நாங்கள் ஒன்று சொல்லியிருப்போம், இவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, உள்ளே இறங்க முடியாதுன்னு. அவனை டேய் நீ என்ன பெரிய ஹீரோவா, இருக்கிற ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவொடனே இறங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ அவர் பிரேமா, அவர் பேர் என்ன, சௌபின் சார் திரும்பி பார்ப்பாரு, அந்த பையன்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாரு, பரம்பொருளா தீபக் அவர்கிட்ட ஒரு லுக்லேயே கேள்வியாக இருக்கும். அந்த ஐபால் மட்டும் போகும், என்ன சொல்றாங்கன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர் ஒரு கன்வே பண்ணுவார், உனக்கு ரிஸ்க் ஆகுமாமா அதனால இறங்க முடியாது அப்படிங்கிறப்போ, நமக்கு லாங்குவேஜுக்கு அந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே புரியாது, எனக்கு மொழியா புரியாது. ஆனா அந்த கண்ணு மட்டும் ஒன்று கேட்டதும் இன்னைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் கனெக்ட் ஆகுது. நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம தமிழ் போர்ஷன் சொல்றோம், ஆனா அங்க கனெக்ட் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஐபால்ல கேள்வி கேட்டதான் சொல்லுவார், நீ இறங்கலன்னு யார் இறங்கும் அப்படிங்கிறப்போ, அது கண்ணு தானே ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கவனம் தான். நீங்கள் சீக்கிரம் இப்போ இந்த படத்தவே எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல அவங்க மஞ்சுமேலேருந்து கிளம்புற வரைக்கும் நமக்கு படம் என்னென்னு ஒரு கல்வி இது இருக்கிறவங்க தெரிஞ்சிடும், இல்லை சில ஒவ்வொருத்தருக்கு புரியாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள் வரைக்கும் இந்த படம் ஓடுதுன்னா, அந்த மொழியை தாண்டி உணர்வுகள் ஒன்று சொல்லும், உணர்ச்சிகள் முகத்தில் சொல்றது வந்து நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுங்கிறதுக்கு தான் இந்த படம் வெற்றி. இங்கே கலைக்கு எந்த மொழியும் எந்த பாகுபாடும் கிடையாது, உடல் மொழி ஒன்று காமிச்சா எல்லாமே பண்ணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடம் ஸ்பாட்டில் நம்ம உணர்தல் புரிதல் இது எல்லார்ட்டையும் இருந்தது, அந்த இருந்த மொத்த நடிகர்கள்ட்டையும் இருந்தது. அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி ப்ரிப்பேர்லாம் இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க, இப்போ அந்த கேரக்டர்னா நீங்கள் நடிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் உங்ககிட்ட வந்து இப்போ உங்கள் பேர் வந்து ராஜான்னு வச்சுங்க, ராஜா நீங்கள் ஒரு டிரைவர், நான் உங்ககிட்ட வந்து அந்த கேரக்டர் சொல்கிறேன்னா, இப்படி நீ ஒரு ஆட்டோ டிரைவரு, நீ வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நீ இப்படி பேசுகிற அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிப்பீங்கிறது தான் மேட்ரு. நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறது நீங்களா அந்த இடத்துல அந்த இடத்துல போய் கற்பனை பண்ணுறீங்களா, இல்லை அந்த ராஜா அந்த கேரக்டரை எப்படி கற்பனை பண்ணலாம், அந்த உருவத்துக்குள்ளே நீங்கள் பொருத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு கேரக்டராக கொஞ்சம் நேரம் இருக்க முடியும். நீங்கள் போய் அந்த இடத்துல உட்காந்துங்கன்னா அந்த கேரக்டர் வந்து நீங்கள் டைலாக்காக தான் வருமே ஒழிய உணர்வு பூர்வமாக வராது. அந்த கேரக்டருக்குள்ளே அந்த ஆத்மாக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க டைரக்டர் சொல்லும்போது நீங்கள் அதை ஃபீல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் போயிடலாம் ஈஸியாக, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை டைலாக்காக நீங்கள் வாங்கிட்டு நீங்களா போய் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்களா கற்பனை பண்ணி நான் நடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அது டைலாக்காக மட்டும்தான் டெலிவரி வெளியில் வரும். ஒரு ஆட்டோக்காரனாவோ அப்படி ஒன்றும் வெளியில் வராது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதை தானே கேட்க வந்த கொஸ்டின். அதான் சார், உங்கள் கேரக்டர் ஆர்க் வந்து இப்படி மாறிட்டு இருக்குல்ல சார், ஃப்ரம் டார்க் டு கிரே டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேரக்டர் டெஃபினேஷன் வந்து கொடுத்துருந்தாரா சிதம்பரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஓவரால் நமக்கு சொல்லிடுவாங்க. இப்போ அந்த சீக்வன்ஸ் மட்டும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீக்வன்ஸ் சொல்லும்போது நம்ம நின்று அவர்கிட்ட சீக்வன்ஸ் சொல்லும்போது நம்ம கேட்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் வந்து கதிரேசனா அந்த கான்ஸ்டபிளா அவர் என்ன பண்ணுவாருன்னு தான் நான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். எனக்கு அங்கே ஏன் மூஞ்சியோ என்னோட பாடி லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. அங்கே அந்த கதிரேசன் அந்த கேரக்டர் என்ன பண்ணும், ஓகே இப்படி தான் டைலாக் பேச போகுது, இப்படி தான் பண்ண போகுது அப்படிங்கிறது மட்டும் தான். ஒரு கதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கற்பனையில் ஒரு கேரக்டர் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்களா, அது என்ன கேரக்டர் இருந்தாலும் உங்கள் மைண்டில் ஒன்று ஓடிட்டே இருக்கும் இல்லையா. அந்த கேரக்டரையும் நீங்கள் அப்படி மைண்டில் ஓடிக்கிட்டீங்கன்னா அந்த கேரக்டர் நீங்கள் நடிக்கிறது ஈஸி. நீங்கள் அதை டைலாக்காக நீங்கள் மட்டும் மனசுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம், தெரிஞ்சிடும், ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும், இது வந்து இவனே தான் பண்ணுறான், கேரக்டராக பண்ணல அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சிடும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு சீக்கிரமாக கேரக்டருக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வணக்கம் சார், ஃபர்ஸ்ட் உங்கள் 2 பேருக்கு நான் வாழ்த்துக்கள். என்னோட பேர் முகிலன், நான் இப்போ தான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து சினிமா ஆர்டிஸ்ட்டாக உள்ள பயணிக்க தொடங்கியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் சந்திக்கிற சில விஷயங்களை பார்க்குறப்போ இந்த யூனியன் கார்டு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வேணுமா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. அது சம்மந்த உங்களோட பதில்? அதெல்லாம் தேவையில்லை பிரதர், நீங்கள் நடிக்கத்தானே ட்ரை பண்ணுறீங்க, டெக்னிக்கலாக இருந்தால் தேவை, டெக்னீஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாம்